புதன் பகவான அதிபதியாக கொண்ட இந்த மீன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அந்த யோசித்து முடிவு எடுத்தாலும் அவங்க அதை நிறைவேற்றின பின்னாடியும் யோசிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா இரட்டை குணங்களாகுங்க. இரட்டை முகங்களோடு இருக்கக்கூடியவங்க, ரொம்பவே வேகமாகவும் அனுபவசாலியாகவும் இருப்பாங்க. அதே போல் தன்னம்பிக்கை கட்டுப்பாடுடனும் செயல்படக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டுல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது, நற்பலன்கள் எப்படி கிடைக்க போகிறது, நட்சத்திர பலன்கள் எப்படி அமைய போகிறது என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மலையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. கருங்காலி மலையை நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டாக பயன்படுத்திட்டு வராங்க. அதே போல் கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் ஜப மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலச்சக்கரத்தில் 3வதாக வரக்கூடிய ராசி இந்த மிதுன ராசியாகுங்க. இந்த மிதுன ராசி புதன் பகவான அதிபதியாக கொண்ட காற்று ராசியாகுங்க. இந்த ராசியோட அடையாளம் பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் ஆவாங்க. இவங்களுடைய இயல்பும் பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை கொண்டதாகத்தாங்க இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவெடுப்பதுக்கு முன்னாடி 100 முறை யோசிப்பாங்க. அதே போல் இவங்க அந்த முடிவெடுத்து செயல்படுத்துனதுக்கு பின்னாடியும் அது சரியாக்குமா தவறாக இருக்குமா அப்படின்னு 100 முறை யோசிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நுண்ணறிவு, புத்தி கூர்மை, முடிவெடுக்கக்கூடிய திறன்கள், திறமைகள் பலவற்றை தரக்கூடியவர் புதன் பகவான் ஆவாருங்க. இவர் ஆளக்கூடிய மிதுன ராசி இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய செயலில் கண்ணும் கருத்துமாக இருந்து இவங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடியவங்க. இவங்களுடைய இனிமையான பேச்சு திறமையின் மூலமாக மற்றவங்களை கவரக்கூடியவங்க. அதனால் சமூகத்தில் மற்றவங்களால் அதிகமாக விரும்பக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேணும் அப்படின்னா முன்னாடி வந்து நின்று இவங்களுடைய கருத்தை சொல்லக்கூடியவங்க. எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவமும் கொண்டவளாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட இவங்களுடைய இனிமையான பேச்சு மூலமாக மற்றவங்களுடைய இதயங்களை கவரக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. இவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைவிக்கு முழு ஆதரவையை கொடுக்கக்கூடியவங்க. முழு நேரத்தை குடும்பத்தோடு செலவிட விரும்பக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னும் சொல்லலாங்க. புத்திசாலித்தனமாகவும் மற்றவங்களை புரிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பதனால நிதி விஷயங்களை சிறப்பாக கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவங்க. அதன் மூலமாக சிறப்பாக சேமித்து பணத்தை பெருக்க நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டு அதாவது 2026ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாகுங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகளானது நடைபெற இருக்குதுங்க. 1/1/2026ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டானது பிறக்க இருக்குது. வரக்கூடிய புத்தாண்டில் இந்த மிதுன ராசிக்காரங்க நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியானது நடைபெற இருக்குதுங்க. அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி போன்ற 2 பயிற்சிகளானது நடைபெற இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. குரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உச்சமடைந்து கடகத்துக்குள்ளே வர இருக்கிறாரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போக இருக்கிறாருங்க. அந்த வகையில் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
கோபத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற அனைத்து நல்ல மாற்றங்களும் வருகின்ற புத்தாண்டிலிருந்து நடைபெற இருக்குதுங்க. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்கி உங்களுக்கு பரிபூர்ண நிவர்த்தியானது கிடைக்கக்கூடிய வருடமாகவும் வருகின்ற புத்தாண்டானது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க. குடும்பத்தில் இருந்தாலும் சரிங்க, வெளி வட்டாரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அதே போல் நீங்கள் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி யோசித்து ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை கூட யோசித்து நீங்கள் வாக்கு கொடுப்பது வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற புது வருஷமாக அமையப்போகுது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் ஆச்சரியமான முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாகவும் அமைய போகுதுங்க. படிப்பில் இருந்த தடை மற்றும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே விலக போகுது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் 2 நாளில் முடிந்து நிம்மதியாக வீடு திரும்பக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டாக நேரமாகவும் இருக்குது. கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வருடமாகவும் அமைய போகுதுங்க. ஒரு வேலை கிடைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விடாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஆரம்பித்து விட்டு நீங்கள் வேலையை விடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கூட்டாளிகளிடம் வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணுங்க. துணையிடத்தில் கோபத்தை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் குடும்பத்தில் அந்நியர்களுடைய தலையீடுகளால் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவங்களை தலையிடாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. மற்றவங்க குடும்ப விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் அமையப்போகுது. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பற்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் ராகவேந்திரர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மந்திராலயம் சென்று வருவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மிதுன ராசிக்காரங்க வருகின்ற புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்து புது தொழில் தொடங்குவது தொடர்பான திட்டத்திலையும் குழப்பத்திலையும் இருப்பீங்க. இந்த குழப்பத்தை எல்லாம் தூரமாக தூக்கி போட்டுட்டு நீங்கள் தைரியமாக களத்தில் இறங்கி உங்களுடைய தொழிலை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே இந்த புதிய தொடக்கத்தின் போது உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா உங்களோட பிறந்தவங்களை உடன் வைத்து கொண்டு நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மிதுன ராசி மிருகசீரிஷம் 3ஆம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வருகின்ற காலகட்டத்தில் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தையை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்குங்க. சனி சஞ்சாரத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பிடிப்பு ஆர்வமும் இல்லாத சலிப்பு உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஆனால் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்கலாங்க, காப்பாற்றி விடுவார். இனிப்பு கசப்பு மாறி மாறி இருக்கக்கூடிய பலனாகத்தாங்க வரக்கூடிய காலகட்டத்தில் அமைய போகுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செஞ்சு நீங்கள் வாக்கு கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொண்டாந்து சேர்க்குங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அறிமுகம் இல்லாதவங்க வீட்டில் எதையுமே நீங்கள் சாப்பிட வேணாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த பதிவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு
இருக்குது. நட்சத்திர பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.